வீக்கெண்ட் வந்தாலே என்ன ஸ்பெஷலாக செய்கிறதுன்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. எப்போதும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த வாட்டி இந்த மாதிரி மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாம் அசந்துருவாங்க. கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போது வடகம் சேர்த்துக்கோங்க. வடகம் பொரிஞ்சதுக்கப்புறம் நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கிறேன். கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினக்கப்புறம் இப்போ நான் ஒரு 5 மீடியம் சைஸ் தக்காளியாக அரைச்சி இது கூட சேர்த்துக்கிறேன். இது பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கிக்கணும். இப்போது ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை நான் தண்ணியில் கரைச்சி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் இப்போ சேர்த்துக்கிறேன். இது கூட 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் மஞ்சள்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாம். இது கூட நான் கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவை சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறமும் ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கிழங்கா மீன் தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் என்ன மீன் வாங்கினீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. இதை க்ளோஸ் பண்ணி 10 நிமிஷம் வரை நல்லா குக் பண்ணிக்கலாம். அடடா, மீன் குழம்பு தாங்க, என்ன வாசனை! மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. யாருக்கெல்லாம் மீன் குழம்பு ஃபேவரெட்டுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.